ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. இந்த ரேணுகாவுடைய கல்யாணம் ஆட்டம் வந்து சுத்தமாக என்னால் தாங்கவே முடியல, ஜீர்ணிக்கவே முடியலன்னா பார்த்துக்கோங்களேன். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மல்லியை வெறுப்பேற்றுறோம், அதனால் நம்ம ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு காலங்காலையிலே சீனை போட ஆரம்பிச்சிட்டா. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜய் எனக்கு வந்து மெஹந்தி போட்டுக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது, நீங்கள் எனக்கு போட்டு வரீங்களா அப்படின்னதும் கொஞ்சம் தயங்கி நிற்கிறாரு. இல்லையே எனக்கெல்லாம் போட தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம மல்லி இருந்துக்கிட்டு அதெல்லாம் அவருக்கு தெரியாது, அவருக்கு போய் எப்படி தெரியும், அவர் இது மாதிரி அந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சதில்ல அப்படின்னு. உனக்கு என்ன மல்லி பொறாம, ஏன் புருஷன் என் கல்யாணத்தில் எனக்காக போட போகிறாரு, அதில் ஏன் நீ குறுக்க வர அப்படின்னு சொன்னதும் சரி விடுமல்லி, அவள் ஏதோ ஆசைப்படுறா, சரி நான் போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் மெகந்தி வைக்க ஆரம்பிக்கிறாரு. அதை பார்த்தா மல்லிகை பத்திக்கிட்டு எரியுது. இதெல்லாம் பார்க்கணும், என் தலையெழுத்து, இங்கே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமாக போயிடுறாங்க. நல்லா வயிறு ஏறியா, எரிடி எரி, இதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீ வயிறு எரியுதை பார்க்கறதுக்கு எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, நீ வயிறு எறியணுன்றதுக்காக தான் நான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே பண்ணிட்டு இருக்கா இந்த ரேணுகா. அதுக்கப்புறமா நான் வந்து கையில் மருதாணி வச்சுட்ருக்கேன், எனக்கு சாப்பாடு ஊட்டி விடுங்கன்றதும் தண்ணி கொண்டு வந்து கொடுங்கன்றதும் அவள் ஆட்டம் தாங்கவே முடியல. ஆனாலும் இது எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்க நம்ம மல்லி இருந்துக்கிட்டு என்ன பண்ணுறது, சரி பொறுமையாக இருந்ததுன்னு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்க. ஏன்னா இப்போதைக்கு எதுவும் பண்ண முடியாது இல்லையா, அதனால். அதுக்கப்புறமா இந்த ரேணுகா இருந்துக்கிட்டு கிச்சனில் சோகமாக நின்றுட்டு இருந்தா நம்ம மல்லியை பார்த்து, என்ன மல்லி உனக்கு பொறாமையாக இருக்கா, விஜய் வந்து எனக்கு மருதாணி வச்சுட்ருக்காருன்னு பார்த்தியா, எவ்வளோ அழகாக வச்சுட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுவா நல்லா இருக்கு, கழுதைக்கு எதை வச்சாலும் நல்லா தான் இருக்கும், நல்லா தான் சொல்லும் அப்படின்றதும். நீ ரொம்ப பேசாத, ஏன்னா நீ பேசுகிற அளவுக்கு இங்கே எதுவுமே நடக்கல, அதுவும் இல்லாமல் நான் சொல்கிறத மட்டும் நீ கேளு. என்ன எங்கள் கல்யாணத்தில் இந்த மாதிரியெல்லாம் எதுவுமே நடக்கலை, அதுவும் இல்லாமல் அவருக்கு வச்சுக்கிட்டு தெரியுன்றது எனக்கு இப்போ தான் தெரியணும். உன்ன மாதிரியே நானும் முட்டாளாக இருப்பேன்னு நினச்சியா, உனக்கு நடந்தது திருட்டு கல்யாணம், உனக்கு நடந்தது நல்ல கல்யாணமே இல்லை. நீனா இன்னும் உன்னை பெரிய அப்பாட்டக்கண்ணா நினச்சிட்டு இருக்க, அப்படிலாம் நினைக்காத மல்லி. என்ன இருந்தாலும் நான் வேற நீ வேற, என்னுடைய ஸ்டேட்டஸ் வேறு உன்னுடைய ஸ்டேட்டஸ் வேறு. உன் ஸ்டேட்டஸ்க்கு திருட்டு கல்யாணம் நடந்துச்சு, அதனால் உன்னால் எதுவும் பண்ண முடியல. நான் ஏன் ஃபீல் பண்ணும், எனக்கு எல்லாமே இருக்குது, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, என் வாழ்க்கையில் நான் எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டேன், இது ஒன்று தான் கல்யாணம் அப்படின்ற ஒன்று ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்னதும், என்னவா வெறுப்பேத்த, இருடி இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருதாணி வச்சுட்டு சீனை போட்டுருந்தா இல்லையா, அந்த மருதாணியில் முடியை வச்சு அது எல்லாத்தையும் களைச்சி விட்டுறா. ஐயோ என் முடியல எல்லாம் மாட்டிக்கிச்சு, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு தலையை அடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா போய் கையை கழுவிட்டு முடியில் இருக்கிற மருதாணி எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டு பார்த்தா கையில் ஒரு சொட்டு கூட ஒட்டவே இல்லை, கொஞ்சம் கூட கலரும் வரல. ஆடா பாவி, என் கையில் இருக்கிற மருதாணிலாம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்ருக்கேன். அதுக்கு தான் சொல்கிறது, கொஞ்சமாச்சும் ஆம்பளையாக இருந்தாலும் சரி பொம்பளையாக இருந்தாலும் சரி அடக்கம் வேணும் அப்படின்னு சொல்கிறது. வாய் அடக்கம் ரொம்ப முக்கியம். எவற்றை காக்கா விட்டாலும் நாவை அடக்கி பேச வேண்டும், இல்லையெனில் சொற்குற்றத்திற்கு ஆளாகி துன்பப்படுவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வள்ளுவரே சொல்லியிருக்காரு. அதுவும் மீறி நீ ஓவரா சீனை போட்ட இல்லையா, அதனால தான் இந்த கடவுளே உனக்கு இப்படி ஒரு தண்டனையை கொடுத்துருக்காரு. இனிமேலாச்சும் கொஞ்சம் அடக்கி வாசி சுடர், இல்லைன்னு வச்சுக்கோயேன் நீ வந்து பெரிய பெரிய கஷ்டத்தெல்லாம் அனுபவிக்குவ, அதெல்லாம் நானும் பார்க்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்ல என்னையா வெறுப்பேற்றிட்டுருக்க, இருடி இரு, நாளைக்கு காலையில் எனக்கு தாலி கட்டுவார்ல அப்போ இருக்கு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில் எல்லாரும் கோவிலுக்கு போக அந்த நேரம் பார்த்து மல்லி இருந்துக்கிட்டு நடக்காத கல்யாணத்துக்கு எதுக்கு இவ்வளோ கிராண்டு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சிம்பிளாக போகிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே போனதுக்கப்புறமா கல்யாணம் நடந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே நைட்டு வந்து சுடருக்கு ஒரு கல்யாணம் வருது. அந்த கனவு வருது, அந்த கனவுல விஜய் வந்து சுடருக்கு தாலி கட்டிட்ட மாதிரியும் அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போய் மல்லியை வெறுப்பேற்றுன மாதிரியும் மல்லி அந்த இது தாங்க முடியாமல் அந்த தூக்கு மாட்டி செத்து போயிட்ட மாதிரியும் அவளுக்கு கனவுல கூட பார்த்தீங்களா மல்லி வந்து சாவர மாதிரி தான் வருது. மல்லி நமக்கு எவ்வளோ நல்லது பண்ணியிருக்கா, மல்லி நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கனவு அவளுக்கு வர்றதே இல்லை. எப்படி தான் அந்த சுடருக்கு மட்டும் மல்லி ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஏதாச்சும் ஒன்று அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்கணும், இந்த மாதிரியே கனவு வருதுன்னு தெரியலங்க. கேடுகட்ட ஜென்மமாக இருந்தால் இப்படி தான், யாருக்காச்சும் நல்லது நினச்சாதானே. இருடி இரு, நீ கனவுல மட்டும்தான் அவர் கையால் தாலி வாங்கிக்க முடியும், நெஜத்தில் எதுவும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு கனவுல கூட வந்து பேயா வந்தாலும் மல்லி அதை தான் சொல்கிறாங்க. அடைச்சே இவளை கனவுல கூட என்னை தாவணி இருக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான கோவத்தில் இருக்காங்க இந்த சீரியல். அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க.